அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு சிறந்த மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய ஏராளமான நல்லறங்களை பாதுகாத்துக் கொள்வதிலே மிகுந்த அலட்சியம் காட்டுபவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் செய்கிற நல்லறங்கள் அனைத்துமே இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறைகளில் நம்மை வாழச் சொன்னார்களோ அவற்றை முழு அளவுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே, குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு முக்கியமான பாரதூரமான ஒரு தவறு, சர்வசாதாரணமான ஒரு அனுமதிக்கப்பட்ட காரியத்தை போல கருதப்பட்டு அனைத்து முஸ்லிம்களும் அதிலிருந்து விதிவிலக்கு பெறாமல் அதை செயல்படுத்தி வருவதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே, கடைசி பேருரையிலே முக்கியமான 3 செய்திகளை நமக்கு சொன்னார்கள். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராலக்கும் ஹராமுன் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய மானம் மரியாதைகள், இவையெல்லாம் ஒருவர் மற்றவருடைய இந்த 3 விஷயங்களையும் பேணி நடக்க வேண்டும். ஒருவருடைய செல்வம் அடுத்தவருக்கு ஹராம், ஒருவருடைய உயிர், அந்த உயிரை பறிப்பது அடுத்தவருக்கு ஹராம், ஒருவருடைய மானம் மரியாதையை பங்கப்படுத்துகிற வகையில அவருக்கு எதிராக அவதூறுகளையும் பொய்களையும் பரப்புவது அது ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3 விஷயங்களை நமக்கு ஹராமாக்குகிறார்கள். ஒரு மனிதனை நம்ம கொலை செய்யக்கூடாது, அவனுடைய உயிரை நம்ம எடுப்பது பறிப்பது நமக்கு ஹராம். இதை எல்லாரும் விளங்கி வைத்திருக்கிறோம். யாருமே ஒழுங்காக வாழ நினைக்கிற எந்த முஸ்லிமும் இன்னொருவரை கொலை செய்வது கிடையாது. அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு சொல்கிறேன். அதே போல இறைவனை அஞ்சி வாழக்கூடிய எந்த முஸ்லிமும் பிறருடைய செல்வத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார், திருட மாட்டார், மோசடி செய்ய மாட்டார், அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார். அப்ப இறைவனை அஞ்சி நடக்கக்கூடிய நல்ல முஸ்லிம்கள் பிறருடைய உயிர்கள் விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள். பிறருடைய செல்வங்களை நம்ம எடுக்கக்கூடாது என்ற விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் பிறருடைய மானம் மரியாதை என்று வரும்பொழுது மாத்திரம் நல்ல முஸ்லிம்கள் கூட, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழுகிற முஸ்லிம்கள் கூட, இறையச்சம் உள்ளவர்களாக மதிக்கப்படுகிற முஸ்லிம்கள் கூட இது ஒரு பாரதூரமான ஒரு குற்றம் என்று கூட விளங்கல. ரொம்ப சாதாரணமா யாரை பத்தி எதை வேண்டுமானாலும் சொல்லி விடுகிறார்கள், எதை வேண்டுமானாலும் பரப்பி விடுகிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம காதுல கேட்கிறது என்பது, கேட்ட செய்திகளை அப்படி அடுத்தவருக்கு சொல்வது என்பது, இதெல்லாம் எப்படிப்பட்ட குற்றம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உயிரை வாங்குவது போல, ஒரு மனிதனுடைய சொத்துக்களை திருடிக் கொள்வது போல அவ்வளவு பெரிய பயங்கரமான குற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம். ஒரு முஸ்லிம் 100% அடுத்த முஸ்லிமுக்கு ஹராம் தாங்க. ஒரு முஸ்லிம் இருந்தான்னு சொன்னா அவன் தொடர்பான அனைத்து விஷயங்களும் அவனுக்கு உரிமை, அது அடுத்தவனுக்கு ஹராம் என்று சொல்லிவிட்டு முதல்ல சொல்லுகிறார்கள், இர்லுஹு, அவனுடைய மானம், அந்த மானத்தை வாங்குவது உங்களுக்கு ஹராம், ஓ தமுஹு, அவனுடைய உயிரை எடுப்பது உங்களுக்கு ஹராம், ஓ மாலுஹு, அவனுடைய செல்வத்தை பறித்துக் கொள்வது ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கடுமையாக எச்சரித்த 3 விஷயங்களில் 2 விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கிறோம். நல்லவர்கள், திருடவன் திருடிட்டு தான் இருப்பான், அவனை கணக்கில் சேர்க்க வேண்டாம். கொலை செய்யறவன் கொலை செஞ்சுட்டே இருப்பான், அவனும் நம்ம கணக்கில் இல்ல. நல்ல மனிதர்கள் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், திருடுவதற்கு அஞ்சுகிறோம்,
அடுத்தவருடைய பொருள்களை அபகரிப்பதற்கு அஞ்சுகிறோம், கொலை செய்வதற்கு அஞ்சுகிறோம். ஆனால் அடுத்தவருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பறிப்பதில் நம்ம அஞ்சுகிறோமா, கவனம் எடுத்துக் கொள்கிறோமா? இதுவும் ஹராம் என்று நம்ம உணர்கிறோமா? இல்ல. ஒருத்த யாரை பத்தி எதை சொன்னாலும் சரி உடனே அடுத்தவருக்கு எஸ்எம்எஸ்ல பாஸ் பண்ணுவது, போனை போட்டு பாஸ் பண்ணுவது, இல்லன்னா அதை ஒரு பெரிய மசூரா பண்ணி அதை பிரபகண்டா படுத்துவது. அப்ப இப்படி ஒரு செய்திகள் இப்படி வறுமையான யாரை பற்றி எந்த ஒரு செய்தி வந்தாலும் 100% நிரூபணமான விஷயத்தை தான் நீங்கள் ஒரு மனிதன் சம்பந்தப்பட்டதாக எடுத்துக்கொள்ளணுமே தவிர காதுல கேட்கிறதை எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்து விடக்கூடாது. இதற்காக வேண்டி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 24வது அத்தியாயத்தில் பெரும்பகுதி வசனங்கள் அல்லாஹ் ஒதுக்குறான். தொழுகை, நோன்பு இது மாதிரியான விஷயங்களுக்கு ஒதுக்கின மாதிரி 24வது சூரத்து நூர் அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முழுக்க முழுக்க இந்த மனித உரிமைகளை மீறக்கூடியவர்களுக்கு கடும் எச்சரிக்கை தருகிற விதமாக அந்த சூரா முழுசுமே அமைந்திருப்பதை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சுமத்தப்பட்ட சம்பவம் நமக்கு தெரியும். அவர்கள் பிரயாணத்திற்கு சென்று விட்டு வரும்பொழுது மனைவி அழைத்து செல்வார்கள். சென்று விட்டு வரும்பொழுது இரவிலே தங்கி காலையில புறப்படுகிறார்கள். பெண்கள் ஒட்டகத்தில் அமர்வதற்காக ஒரு பல்லக்கு மாதிரி ஒரு பாக்ஸ் வைத்திருப்பார்கள், பெட்டி. அந்த பெட்டியில் ஆயிஷா நாயகி இருக்கிறார்கள் என்று நினைத்து வெறும் பெட்டியை தூக்கி வைத்து அவங்க வந்து விட்டார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் இயற்கை உபாதைக்காக வேண்டி வெளியே சென்றவர்கள் பார்த்தால் எல்லாம் போயிட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பின்தங்கி வர சொன்ன, ஒரு நாள் தள்ளி ஒருத்தர் வர சொல்லுவாங்க. அவர் பின்னாடியே வர்றாரு, இங்க ஆயிஷா நாயகி நிக்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு வர்றாங்க, அங்க சேர்த்துறாங்க. இது ஒரு சம்பவம். இதை மதீனாவில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள், இஸ்லாத்தை நம்பாத இரட்டை வேடதாரிகள் காது மூக்கெல்லாம் வைத்து மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கிறது, பெருமளவுக்கு கவலைக்கு உள்ளாகிறார்கள். அது மாத்திரம் இல்லாம முஸ்லிம்களிலேயே அதிகமான பேர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஜாவு பில் உஃப்கி உஸ்பத்தும் மின்கும், இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். இந்த அவதூறை சொன்னார்களே அவங்க ஒரு கணிசமான உங்களை சேர்ந்த ஒரு கூட்டம், ஒரு ஆள் ரெண்டால் சொல்லல, ஒரு பெரிய கூட்டமே என்ன செய்யுது, இது ஒரு பெரிய இசுவா. அப்ப சஹாபாக்கள் கூட இதுல அடிபட்டு இருக்கிறாங்க. இதுல இந்த விஷயத்துல இப்படி ஒரு செய்தி வருது, இது எந்த அளவுக்கு உண்மை, இது எந்த அளவுக்கு நம்பலாம், நம்புவதற்கு என்ன அளவுகளை வைக்கலாம், இதையெல்லாம் பார்க்காம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க ஆளுக்கு என்ன செய்யறது, இப்படி ஆம்பளை அப்படி ஆம்பளை அப்படி ஆம்பளைன்னு சொல்லி ஒரு ஆள் ஒண்ணு சொன்னா என்ன செய்யறது, அப்படி கூட சொல்றது இல்ல. அடுத்த ஆள்கிட்ட அவர் சொன்னது 95 சொன்னார்னா ஒரு 6 தான் இவர் சொல்லுவாரு, 6 கேட்டுட்டு போய் அவர் 7 சொல்லுவாரு, 7 கேட்டவர் 10 சொல்லுவாரு, 10 12 சொல்லுவாரு. கடைசி அந்த அவுத்து விட்டார் 5, அவருக்கு 100 திரும்பி சேரும். இவரெல்லாம் அவுத்து விட்டார் அந்த செய்திய, அவருக்கு என்ன செய்யும், பெருசாகி பயங்கரமான ஒரு விஷயமாக அவருக்கு திரும்ப சேரும். அவர் இது புது செய்தின்னு அவர் வர விடுவார், அவர் தான் துவக்கி வச்சிருப்பார், லேசா அப்படி எடுத்து போட்டிருப்பாரு. இந்த மாதிரிகள் எல்லாம் அவதூறுகளை பரப்புறோமே, இதே மாதிரி சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், திருக்குர்ஆன்ல இது கடுமையான தண்டனையும் சொல்கிறான், கடுமையான எச்சரிக்கையும் சொல்கிறான். நீங்க எல்லாம் மூமின்களாக இருந்தால் இப்படி செஞ்சிருக்க கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லவ்லா இது சமயத்துமூஹு, இப்படி ஒன்றை நீங்கள் கேள்விப்பட்ட பொழுது, லன்னல் மூமினூன வல் மூமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா, மூமினான ஆண்களும் பெண்களும் நல்லெண்ணம் வைத்திருக்க மாட்டீர்களா, நல்ல எண்ணம் கொண்டிருக்க மாட்டீர்களா, சுப்ஹானக ஹாதா இஃப்கும் முபீன், இது தெளிவான அவதூறு, வீண் பழி, பொய் என்று நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், அந்த மக்களுக்கு கேட்கிறான். லவ்லா இது சமயத்துமுஹு குல்தும், இதை கேள்விப்பட்ட போது நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா, என்ன சொல்லியிருக்க வேண்டாமா, மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, இத பத்தி நாங்க பேச முடியாது, இது எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா, இது ஒரு அவதூறு, வீண் பழி என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், இது லக்கவுனஹு பி அல்சினத்திக்கும், உங்கள் நாவுகளால் அந்த செய்தி என்ன செஞ்சீங்க, பரப்பினீர்கள், உங்களுடைய வாய்களால் மக்கள் மத்தியில் என்ன செய்றீங்க,
பரப்பிக்கொண்டே இருந்தீர்கள். தஹ்சபூனஹு ஹய்யினா, இது லேசி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள். வஹுவ இன்தல்லாஹி அஸீம், இது அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்புறம் அதை தொடர்ச்சியாக சொல்லுகிறான், லவ்லா ஜாவு அலைஹி பி அர்பாத்தி சுஹதா, இப்படி சொல்லக்கூடியவர்கள் 4 சாட்சிகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா? 4 சாட்சி, இதுலம் யாத்து பி சுஹதா, 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையானால் உலாயிகஹுமுல் காதிபூன், அவன் தான் போய் சொல்றான். இப்ப அல்லாஹ் இதுல இந்த மொத்த போதனைகள்ல என்ன சொல்ல வர்றான் என்று கேட்டால், கேட்கிறத பரப்பாதீங்க. யாரை பற்றி எதை கேள்விப்பட்டாலும் சரி, இப்படியா முலானவன அவனை பிடிக்கணும். உனக்கு எவன் சொன்னான் கேட்கணும். ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து எதை பத்தியாவது சொன்னா என்ன கேட்கணும்? அப்படியா, உனக்கு யார் சொன்னா? அவர் சொன்னாரு, அவரை விடக்கூடாது. உனக்கு யார் சொன்னா? நீ பாத்தியா? நீ இருந்தியா? கேட்கணும். அவன் சொன்னாமா? இப்படி செக் பண்ண, கிராஸ் செக் பண்ணியேன்னு வைங்க. இதுவே நமக்கு பழக்கமாகி விட்டது என்றால், ஆகா நம்ம சொன்னா கேள்வி வந்துடும், நம்ம சொன்னா ஆதாரம் கேட்பாங்க, நம்ம சொன்னா நிரூபிக்க சொல்லுவாங்க, நம்ம பரப்புனா மக்கள் ஏத்துக்கிற மாட்டான்னு சொல்லி அப்படி பழக்கத்துக்கு மக்கள் மாறிடணும். எது சொன்னாலும் உடனே கேட்டுவிடக் கூடாது, உடனே நம்பிவிடக் கூடாது. 4 சாட்சி இல்லாமல் சொன்னால், கண்ணாலே பார்த்தேன்னு சொன்னாலும் அவன் என்ன செய்யணும்? சொல்லக்கூடாது, பொய்யா போயிடும். 4 சாட்சி இல்லாம உங்க ஒரு ஆள் கண்ணால பார்த்திருந்தால் கூட உங்களுடைய கடமை என்ன? ஒரு விஷயத்தை இதை பேசக்கூடாது, 4 சாட்சி வரணுங்கிறான்ல. அப்ப இந்த மாதிரி மனிதர்களுடைய கண்ணியத்தையும் மானத்தையும் காப்பதற்கு அல்லாஹ் சட்டங்களை ஏற்றுகிறான். இன்னும் சொல்ல போனாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை தெளிவ வர்றவங்கள்ட்ட உறுதிமொழி எடுப்பாங்க. உறுதிமொழி எடுக்கும் போது அனைத்து விஷயங்களையும் சொல்லி உறுதிமொழி எடுக்க மாட்டாங்க. இஸ்லாத்தில் எவ்வளவு சட்டங்கள் இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. அதுல செலக்ட் பண்ணி சில விஷயங்களை சொல்லி உறுதிமொழி எடுப்பாங்க. அந்த செலக்ட் பண்ண விஷயம் என்ன? அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீங்க, வலா தஸ்ரிகு, திருடாதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, அடுத்து சொல்லுவா உங்களுடைய குழந்தைகளை கொல்லாதீங்க. 4ஆச்சா? 5வது சொல்லுவாங்க, யாரை பத்தி இல்லாத பொல்லாத சொல்லாதீங்க. 5 விஷயம், அதாவது எவ்வளவோ விஷயங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது. அவங்க இந்த 5 அல்லது 6 விஷயங்களை சொல்லிதான் என்ன செய்வாங்க? உறுதிமொழி எடுப்பார்கள். இந்த 5 அல்லது 6 விஷயங்களை சொல்லி அதுல ஒரு செய்தியாக எதை சொல்றாங்க? வலா தஅத்தூன பி புஹ்தானின், அவதூறுகளை, வீண் பழிகளை நீங்கள் சுமத்திவிடக் கூடாது என்று சொல்லிவிட்டு, யார் இப்படி சொல்கை செய்கிறீர்களோ, பேணி நடக்கிறீர்களோ, அவங்களுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. யாரு பேணி நடக்கலையோ அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான், நாடுனா உங்களை தண்டிச்சிருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற ஒரு ஆளை நீ குடிக்காதன்னு சொல்லணும்ல, அது முக்கியமான விஷயம் தானே. அது கூட சொல்லல. இந்த இடத்துல உறுதிமொழி எடுக்கிற நேரங்களில் சொல்ல மாட்டாங்க, நீ குடிக்க கூடாது, நீ வேற மாதிரி எத்தனையோ தவறுகள், மனிதன் செய்யற தவறுகள்லாம் இருக்குது, மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு அந்த 6 விஷயங்களை உறுதிமொழியில மெயினா குறிப்பிடுறாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த 6 விஷயங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், ஒரு மனிதனுடைய அமல்களை பாழாக்கி அவனை படுகொலையில தள்ளிவிடும். அப்படிப்பட்ட குற்றங்களையா சொல்லும் பொழுது இதையும் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு கூட பாருங்க, விபச்சாரம் செஞ்சா 100 கசையடி, அவதூறு சொன்னா 80 கசையடி. எவ்வளவு நெருங்கிட்டான்னு பாருங்க. விபச்சாரம் அவதூறு சமம், ஈக்குவலா? 80 100 பார்க்கிற அளவுக்கு கிட்டத்தில் உள்ளதா? நம்மகிட்ட என்ன செய்வோம்? விபச்சாரத்துக்கு 100ன்னா அவதூறுக்கு 1 அடிக்கலாம்னு சொல்லுவீங்க. நீங்க உங்கள்ட்ட கேட்டா, இந்தப்பா விபச்சாரத்துக்கு 100 அடிப்பா, அவதூறுக்கு என்னப்பா அடிக்கலாம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது என்ன, நம்ம சாதாரணமா செய்யறோமே, அவதூறு அது சும்மா ஒரு தட்டனா போதும் அப்படி நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் இதை எப்படி பார்க்கறான்னு கேட்டா, யார் இப்படி அவதூறு சொல்றாங்களோ, ஃபஜ்லி தூஹும் சமானீன ஜல்தா, 80 கசையடி அடிங்க. அது மட்டும் இல்லையா, வலா தக்பலூ லஹும் ஷஹாதத்தன் அபதா, ஒரு காலத்துல அவன் சாட்சி ஏத்துக்கிறாரு. ஒரு தடவை இந்த மாதிரி பொய் சொல்லி 80 அடியை வாங்கிட்டான்னு சொன்னா, அதுக்கு பிறகு அதுக்கு சாட்சி, இதுக்கு சாட்சி, இந்த வழக்குகளுக்கு சாட்சி சொல்ல வருவானே, அடி வாங்கினால் போலான்றணும். கண்ணால பார்த்துட்டு சாட்சி சொல்ல வந்தாலும் பலா தக்பலூலகும் ஷஹாதத்தன் அபலா, அவனுடைய சாட்சியத்தை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சூரத்து நூறுல அல்லாஹ் கடுமையை எச்சரிக்கிறான். அப்ப நம்ம மற்றவர்களுடைய மானம் விஷயத்துல ரொம்ப கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். நம்ம அமல்லாம் போயிடும், நம்ம செஞ்ச அமல்கள்லாம் போய்விடும்.
எந்த விஷயத்தை கேள்விப்பட்டாலும், மனிதனை பற்றி கேள்விப்பட்டால், எந்த மனிதனை பற்றி கேள்விப்பட்டாலும் அது உண்மைதானா, உண்மை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அவனுடைய பேச்சுக்களை காதால் கேட்டு உண்மைப்படுத்த வேண்டும், அவனுடைய எழுத்துக்களை வைத்து உண்மைப்படுத்த வேண்டும். அல்லது யாராவது பார்த்துட்டு சொன்னா நேரடியா கேட்டவன் வந்து சொல்லுவானே, அப்பதான் நம்பணும். அவன் நல்லவனா இருந்தா. நேரவனா கேட்டவன் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு செய்தியை கேட்டா கடைசியில சோர்ஸே தெரியாதுங்க. ஒருத்தன் சொல்லுவான், யாரா சொன்னா, அவர் சொன்னார், அப்புறம் தெரியல, அப்படி நிக்கும் அந்த இடத்துல. இப்ப ஹதீஸ்களை நம்ம எப்படி பார்க்கணும், அந்த இடத்துல நின்றா அது பலவீனம்னு தள்ளி விட்டுறமா இல்லையா? இவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு இவர் சொன்னார்னா சந்திச்சிருக்கனே, சந்திப்பு இல்லாமல் நிறைய செய்திகள் நின்று போய்விடும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் மனிதர்களை பற்றி பேசும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ரொம்ப கடுமையான முறையில் எச்சரித்திருக்கிறார்கள். சில நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியில இடம்பெற்ற ஒரு ஹதீஸ், சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்கள பத்தி நமக்கு தெரியும். சொர்க்கவாசிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி சொன்ன 10 பேர்ல ஒரு ஆள். 10 பேர் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்களே, அதுல ஒரு ஆள் யாரு? சஅத் இப்னு அபி வக்காஸ். அவர் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல அவரை கூஃபாவுக்கு அவரை கவர்னரா நியமிக்கிறாங்க. ஒரு பகுதிக்கு ஒரு கவர்னர் போடுவாங்க இல்லையா? கூஃபாங்கிற அந்த மாகாணத்திற்கு சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களை கவர்னராக நியமிக்கிறாங்க. அவர் சொர்க்கவாசி, நன்மாராயம் சொல்லப்பட்டவர். எப்படி நடப்பாரு? அவ்வளவு பர்ஃபெக்டா நடப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இவர் சொர்க்கத்துக்கு போவார்னு சொல்லிட்டாரு, ஆனால் அவர் கண்டிப்பா வந்து அநியாய அக்கிரமக்காரரா இருப்பாரு? இருக்க மாட்டார். ஏன்னா அவருடைய மௌத்துக்கு பிறகு நல்லவராக இருக்கிறவருக்கு தான் அந்த சர்டிபிகேட் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் மீது ஒரு பழி சுமத்துறாங்க. என்ன 3 விஷயங்கள் கம்ப்ளைண்ட் வருது. அவர் தொழுகை நடத்துற வீதம் ஒழுங்கா சுத்தமா தொழுவிக்க மாட்டேங்கிறாரு, அவசர அவசரமா தொழுவிக்கிறாரு, திருத்தமாக அவர் தொழுவிக்கிறது இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட். ரெண்டாவது வந்து சட்டம் ஒழுங்கு அவர் பேன்றது கிடையாது, அவர் தான் கவர்னரு, அதை ஒழுங்கு அடக்க தெரியல இவருக்கு. மூணாவது வந்து தீர்ப்பளிச்சாருன்னு சொன்னா நீதியை தீர்ப்பளிக்க மாட்டேங்கிறாரு, ஆள் பார்த்து தீர்ப்பளிக்கிறாரு என்று அவர் மீது என்ன செய்யறாங்க? கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கம்ப்ளைண்ட் வந்த பிறகு அவர் வச்சுக்கிட்டு இருந்தா விசாரிக்க முடியாது. யார் மீது கம்ப்ளைண்ட் இருக்கிறதோ அவர் அதிகாரத்தில் வச்சுக்கிட்டு விசாரிச்சா சரி கட்டிடுவாங்க. உடனே அந்த சொர்க்கவாசின்னு கூட பார்க்காம அவரை உடனே நீக்கிவிட்டு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல நியமிக்கிறாங்க. அம்மார் யாசிருடைய மகன் அம்மார் அவர்களை என்ன செய்யறாங்க? நீ இருந்துகிட்டு அது விசாரணை நடத்து. விசாரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பள்ளிவாசலா போறாங்க விசாரணை குழு. யாரை பார்த்தாலும் இவரை ரொம்ப புகழ்ந்துதான் சொல்றாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களை இந்த மாதிரி ஒரு தங்கமான ஒரு ஆள் நாங்க பார்த்தது இல்ல, அவர் தொழுவிக்கிறது ஒரு அழகான முறையில் இருக்கும், அவர் அற்புதமா தீர்ப்பளிப்பாரு, ரொம்ப நல்ல மனுஷன் என்று சொல்லி எல்லா கூஃபாவில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களையும் விசாரிக்கிறாங்க. எல்லாரும் நல்லபடியாகவே சொல்றாங்க. ஒரு பள்ளிவாசலுக்கு போகும்போது அப்ப எங்க இந்த கம்ப்ளைண்ட் வச்சு புரியல. கம்ப்ளைண்ட் வருது, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வர்ற ஒரு ஆள் மீது யாருமே குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு பள்ளிவாசலுக்கு போகும்போது இதே மாதிரி விசாரிக்கிறாங்க. மக்களை எல்லாம் கூட்டி, சஅத் இருந்தார கவர்னரா, அவரை பத்தி உங்க கருத்து என்ன? அப்ப என்ன சொல்றாங்க? அங்க ஒரே ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்றாரு, இந்த 3ஐயுமே சொல்றாரு. இவர் வந்து ஒழுங்கா தொழுகை நடத்துவது இல்லை, இவர் வந்து சட்டம் ஒழுங்கா பேணுவது இல்லை, இவர் நீதியாக தீர்ப்பளிப்பது இல்லை அப்படின்னு சொல்றாரு. சஅதுக்கு அதிர்ச்சி. ஏன் அப்படி நடக்கிறவரா இருந்தா அவருக்கு அதிர்ச்சி வராது? அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நடக்கிற ஒரு மனுஷனை பத்தி இப்படி சொன்னா உடனே என்ன செய்யறாரு? என் மீது இந்த பழி சொன்னவனுக்காக வேண்டி நான் வந்து அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறேன்னு சொல்லி அவர் அல்லாஹ்விட துஆ செய்யறாரு. யா அல்லாஹ், இவன் பொய்யனாக இருந்தால் என் மீது இல்லாத ஒன்றை சுமத்தி விட்டான், நான் செய்யாத ஒன்றை செஞ்சதாக இவன் குற்றம் சாட்டி இருக்கிறான், இவனை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறான்ல, இவனுக்கு வேற எந்த தண்டனை கொடுக்க வேண்டாம், உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன் சொல்லி அவர் சொல்றாரு. நான் உன் விஷயத்துல இறைவன்ட்ட 3 துவா கேட்பேன், 3 துவாவை உனக்கு எதிராக நான் அல்லாஹ்விடத்துல கேட்க போறேன் சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றாரு. இறைவா, இவனுடைய வாழ்நாளை அதிகப்படுத்து. அவர் கேட்கிறாரு, அல்லாஹும்ம அத்தில் உம்ரஹு, இவருடைய வாழ்நாளை நீட்டி. என்ன நல்ல தள்ளாத வயசுல இருந்து அவன் கஷ்டப்படணுமா, வாழ்நாளை வந்து நல்ல அதிகமாக்கு. வாத்தில் ஃபக்ரஹு, இவனுக்கு வறுமையும் ஜாஸ்தியா கொடு, வாழ்நாள் நிறைய கொடுத்து சோறு இல்லாம ஆக்கிறது. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்யணும், அதை அனுபவிக்கணும்னு சொல்லி ரொம்ப காலம் இவனை வாழ வச்சு நல்ல வறுமைண்டா அப்படி ஒரு வறுமையை இவனுக்கு கொடுத்து
இன்னும் இவருக்கு ஏராளமான சோதனைகளை கூட அல்லாஹ் பொய்யரா இருந்தால் என் மீது இப்படி பொய் சொல்லிவிட்டார், உனக்கு தான் தெரியும் இவர் பொய்யராக இருப்பாரே, ஆனால் இதை செய்யின்னு சொல்லி சஅத் அவர்கள் துஆ செய்து விட்டு அதோட விட்டுறார், ஒதுங்கிட்டார், அல்லாஹ்ட்ட ஒப்படைத்து விட்டார். பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டா, யாரு இந்த புகார் சொன்னாரோ இந்த ஆளு தள்ளாத வயசு வரைக்கும் வாழ்ந்து பயங்கரமான கஷ்டத்துக்கு ஆளாகி வறுமைக்கு உட்பட்டு தெருவில் போகும்போது வரும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே போவார், அசாபத்தினி தாவத்து சாதின், சாதுடைய பிரார்த்தனை என் விஷயத்துல பலித்து விட்டது, அவர் என் விஷயத்துல கையேந்தினாரு, நான் சொன்ன பொய்க்காக வேண்டி அவதூறுக்காக வேண்டி அல்லாஹ் என்னை இப்படி தண்டிக்கிறான் என்று சொல்லி அவரை உணர்கிற அளவுக்கு அவரை அல்லாஹ் தண்டித்தானேங்கிற செய்தி எல்லாம் புகாரில நம்ம பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஒத்தும் இருக்கிறது. இத்தகி தாவத்தல் முதலும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆவுக்கு பயந்து கொள்ளுங்கள், பைன்னஹு லைஸா பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில திரையே கிடையாது. அப்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய அமல்களை கொண்டு மாத்திரம் வெற்றி பெற முடியாது. அமல்கள் கரெக்டா இருக்கணும். அமல்கள் கரெக்டாக இருப்பதோட மனிதர்களுடைய உரிமை விஷயத்துல, காசு பண விஷயத்துல எப்படி கரெக்டாக நடக்கிறோமோ, அவனுடைய உயிர் விஷயத்தில் எப்படி கரெக்டாக நடக்கிறோமோ, அவனுடைய மானம் மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இல்லாத சொல்லவே கூடாது. இல்லாததையும் நிரூபணமாகாததையும் ப்ரூஃப் இல்லாததையும் சந்தேகத்திற்கு உரியதையும் சொல்லக்கூடாது, பரப்பக்கூடாது என்பதை இஸ்லாம் அவ்வளவு தெள்ள தெளிவாக நமக்கு சொல்கிறது. ஆனால் அதுல நம்ம ரொம்ப பொடுபோக்காக, ரொம்ப அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக, எந்த ஒரு உறுத்தல் கூட இல்லாம சும்மா ரெண்டு பொம்பளைங்க உட்கார்ந்து பேசினா இதுதான் பேசுவார்கள். 4 பேர் ஒரு சபையில உட்கார்ந்து பேசினால், முக்கியமான மசூரா பேசினால் கூட மசூராவுக்கு எடுத்துக்கொண்ட விஷயம் காவாசி இருக்கு, முக்காவாசி என்ன இருக்கும்னு கேட்டா இல்லாத பேசுறதுக்கு, யாரை பத்தியாவது எதை பத்தியாவது என்ன செய்யணும், இல்லாத பேசுறதுக்காக வேண்டி பயன்படுத்துற காட்சி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான போக்குகள் எல்லாம் நம்முடைய மறுமையை பாதிக்கும். சம்பந்தப்பட்டவன் நாளைக்கு மறுமையில் நிப்பானா இல்லையா? காசுக்கு மட்டும்தான் கேஸ் கொடுப்பானா? பாதிக்கப்பட்டவன் மறுமையில கேஸ் கொடுப்பான். அவனுடைய 1 லட்சம் ரூபாய் நீங்க ஏமாத்தி இருந்தீங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ் என்னுடைய 1 லட்சம் ரூபாய் இவன் ஏமாத்திட்டான், அவனுக்கு தண்டனை கொடுன்னு கேட்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? நம்ம நன்மை எப்படி அவனுக்கு கொடுப்பான், அல்ல அவன் பாவத்துக்கு நம்ம தள்ள வைப்பான். இது காசுக்கு மட்டும் தான் நினைக்கிறீங்களா? 3க்கும் தான். ஒருத்தனுடைய மான மரியாதை, மானத்துக்கு கோர்ட்ல கேஸ் போறானா இல்லையா? என்னுடைய மானம் நஷ்டமாகி விட்டது, அதனால மான நஷ்டத்துக்கு எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தரணும், 5 லட்சம் ரூபாய் தரணும், மான நஷ்ட வழக்கு போறானா இல்லையா? அப்ப இந்த மானத்திற்கு பங்கம் ஏற்படுவது என்பது கூட அது ஒரு ரூபா மாதிரி தான். அது ஒரு அதை விட மேலதான். பணங்காசு கூட பெரிய மேட்ரு கிடையாது, நாளை சம்பாரிச்சுக்கலாம். மானம் போச்சுன்னா திருப்பி வருமா? இல்லாத ஒண்ண பரப்பி அதன் மூலம் ஒருத்தையுடைய லைஃப் போயிடுச்சுன்னு சொன்னா அது திருப்பி கிடைக்குமா? ஒரு நல்ல மனுஷனா வாழக்கூடிய ஒருத்தன் கெட்டவன், திருடன், ஒழுக்கம் இல்லாதவன், நேர்மை இல்லாதவன், ஊர்காசை திண்டவன் அப்படின்னு சொல்லி நீங்க வாட்டுக்கு பரப்பி விட்டுவிட்டு அப்படி இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா அவன் வழக்கு போட மாட்டான் மறுமையில. அப்ப நம்ம எந்த மனிதனை பற்றி அக்கம் பக்கமா இருந்தாலும், சொந்தமா இருந்தாலும், பந்தமா இருந்தாலும், நண்பனா இருந்தாலும், கூட்டாளியா இருந்தாலும், நமக்கு யாரை பற்றி பேசினாலும், யார் உங்கள்ட்ட சொன்னாலும் என்ன ஆதாரம் கேளுங்க, பேசாம போயிடும். நம்மளுக்கு சொல்ல மாட்டான். நாளைக்கு என்ன ஆதாரம் மட்டும் கேட்டு என்று சொன்னாலே போதும், இதுல நீங்க தப்பிச்சுக்கலாம். யார் எந்த செய்தி வந்தாலும் சரி, எவனா எஸ்எம்எஸ் அனுப்புறானா உனக்கு சொன்னவன் யாருன்னு உடனே அனுப்பணும், அப்படி மறு எஸ்எம்எஸ் அனுப்பணும். எவனா எஸ்எம்எஸ் விட்டா என்ன செய்யணும், இதை உனக்கு சொன்னவன் யார், அது கூட நம்பரோட ஆதாரத்தோட அனுப்பணும்னு சொல்லி பாருங்க. ஆஹா, நம்ம இது மாதிரி செய்யக்கூடாது, பாவம், இப்படி எல்லாரும் அதுக்கு ஒத்துழைச்சா தான் இது ஒழிய முடியும். அப்படி ஏகமாக பரவி இருக்கு நம்ம சமுதாயத்தில், ஒருத்தரை விடாம ஒட்டுமொத்தமாக இது பரவி இருக்கிற காரணத்தினால் இந்த தீமையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற மனிதனுடைய உரிமைகளை பாதிக்கிற தீங்குகளை செய்யாமல் நம்முடைய அமல்களை பாதுகாத்துக் கொண்டவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு